ஒரு கப்பு சிவப்பரிசி 6-7 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறின அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு வெள்ளை துணியில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி காஞ்சது மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். சிகப்பரிசி புட்டு செய்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அரைச்ச மாவை ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம். மாவு சலிக்கும் போது இந்த மாதிரி குருணை வரும், அதை தோசை மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவை வறுத்து எடுத்துக்கலாம். புட்டு கொஞ்சம் பொலு பொலுன்னு இருக்கிறதுக்காக வறுத்த மாவில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி தெளித்து மாவு பிசையும் போது ட்ரை இல்லாமல் ஈரப்பதமாக இருக்கணும். இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிக்க வரணும். மாவு ஒரு 1/4 மணி நேரம் போல் இருக்கட்டும். இப்போ புட்டு குழலில் தேங்காய், நாட்டு சர்க்கரை, மாவு சேர்த்து வேக வச்சிடலாம். இந்த புட்டு செய்யும் பொழுது அரிசியை ஊற வச்சு காய வச்சு அரைச்சி மாவு ரெடி பண்ணி இதெல்லாம் நீங்கள் முன்னாடி செஞ்சு வச்சுக்கோங்க. அட் அ டைமில் பண்ணிங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிரும். புட்டு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். இவ்வளோ மெனக்கட்டு செஞ்சு புட்டு சாப்பிடணுமான்னு கூட தோணும். புட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். இப்போ புட்டு வெந்துருச்சு, எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாலும் தேங்காய், நாட்டு சர்க்கரை, சிகப்பரிசி புட்டு இதோட நெய்யோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.